அனைவருக்கும் வணக்கம். 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி அனைத்து சம்பளதாரர்கள், சுயதொழில் செய்பவர்களும் இந்த பென்ஷன் திட்டத்தின் கீழ் சேர முடியும் என்று சொல்லப்படுகிறது. எனினும் ஏற்கனவே உள்ள திட்டத்திற்கு புதிய இந்த பென்ஷன் திட்டத்திற்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், பங்களிப்பு என்பது தன்னார்வ அடிப்படையில் இருக்கும். அரசு எந்த பங்களிப்பும் அளிக்காது. ஏற்கனவே உள்ள பென்ஷன் திட்டம் மற்றும் சேமிப்பு திட்டங்களை இணைத்து வரைமுறைப்படுத்தும் வகையில் இருக்கும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இதுவரை எந்த திட்டத்தின் கீழும் இணையாதவர்களை கூட ஓய்வூதிய வரம்பிற்குள் கொண்டு வருவதே ஆகும். தற்போது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வயதான காலத்தில் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாம். இந்த திட்டத்திற்கான முன்மொழிவு ஆவண பணிகள் முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட தரப்பினுடன் இது குறித்து கலந்து ஆலோசிக்கப்படும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. அமைப்பு சாரா தொழிலாளர்களில் உள்ள தொழிலாளர்களுக்காக ஏற்கனவே அரசு சேமிப்பு திட்டங்கள் பல உள்ளன. மத்திய அரசில் ஒரு ஊழியர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் கிடைக்கும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 25 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முழு ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வுக்கு பிறகு ஒவ்வொரு மாதத்திலும் பாதி, அதாவது கடந்த 12 மாதங்களின் சராசரி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதே நேரத்தில் ஒருவர் 25 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணிபுரிந்தால் அவரது ஓய்வூதியம் அதற்கேற்ப தீர்மானிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிபுரிவது கட்டாயமாகும். இந்த புதிய திட்டம் புதிய பென்ஷன் திட்டம் என்று தற்போதைக்கு அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே உள்ள தேசிய பென்ஷன் திட்டத்திற்கு மாற்றாகவோ அல்லது அதனுடன் இணைத்தோ இது கொண்டு வரப்படாது எனவும், முழுக்க விருப்பத்தின் அடிப்படையிலானதுதான் இந்த திட்டம் என்றும் அதிகாரிகள் வட்டாரத்திலிருந்தும் சொல்லப்படுகிறது.